எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்த சுந்தர் பிச்சை என்பவர் கூகுள் நிறுவனத்தோட உயரிய பதவியான சிஇஓ பொறுப்பில் இருக்காரு. சுந்தர் பிச்சையை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்திலிருந்து ஒருவர் இவ்வளோ பெரிய நிறுவனத்தினுடைய தலைமையை ஏற்றிருக்காரு அப்படின்னா இது மிகப்பெரிய விஷயமா கருதப்பட்டது. இவருடைய வளர்ச்சியை கண்டு எல்லாருமே பெருமிதம் அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றின தேடல்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாகவே இருந்தது. சுந்தர் பிச்சையை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அவரை பற்றி தெரியாத பல விஷயங்கள் இன்னுமே இருக்குது. திடீர்னு ஏன் கூகுள் நிறுவனத்தோட முதன்மை பொறுப்பில் இருக்கிற சுந்தர் பிச்சையை பற்றின பேச்சுகள் இப்போ சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சுது அப்படிங்கிற உங்களோட கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. எந்த ஒரு மென்பொருளாக இருக்கட்டும், ஏதாவது மக்கள் மத்தியில் பரவக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க. அதாவது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அந்த மென்பொருள் நிறுவனத்தோட சிஇஓ அல்லது அந்த மென்பொருள் நிறுவனத்தோட ஓனர் அல்லது ஃபவுண்டர் கிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசுவாங்க. இதனால் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா அப்படின்னு சில விளக்கங்கள் கேட்பாங்க. அந்த நிறுவனங்களை பற்றி மக்கள்கிட்ட இருந்து வந்த புகார்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட கேள்விகள் எழுப்புவாங்க. அந்த புகார்களுக்கு சரியா பதிலளிக்காத பட்சத்தில் அந்த நிறுவனத்தை அந்த நாட்டில் இருந்து வெளியேற்றுவாங்க. இதுதான் இன்று வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். இதுபோல தான் சில புகாரின் பேரில் ஃபேஸ்புக் நிறுவனத்தில் இருந்து மார்க் ஜக்கர்பர்க் நாடாளுமன்றத்தில் சில கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட்டார். ட்விட்டர் நிறுவனத்தோட சிஇஓவும் இதில் கலந்துக்கிட்டாரு. அப்போது அவங்களால சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமையே போனது. அப்போது நடந்த இன்னொரு மீட்டிங்கில் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் நிறுவனத்துக்காக அங்கே சில புகார்களின் பேரில் போயிருந்தார். அப்போது அந்த நாடாளுமன்றத்தோட ஒரு எம்பி தனது 7 வயது பேத்தியை பற்றி ஒரு விஷயத்த சொன்னார். என்னோட 7 வயது பேத்தி கையில் ஐஃபோன் வச்சு நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. ஆனால் திடீர்னு அதற்கு நடுவில் ஸ்பேம் வருது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கூகுள் நிறுவனத்தோட சிஇஓ ஆன சுந்தர் பிச்சை கிட்ட சில கேள்விகளை நீண்ட நேரம் கேட்டார். அவர் கேட்ட நீண்ட நேர கேள்விக்கு சுந்தர் பிச்சை ஒரே விஷயத்தில் பதில் சொல்லிட்டாரு. ஐஃபோனுக்கும் கூகுள் நிறுவனத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இதுவரை கிடையாது. உங்களுக்கு இது புரியும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு இதை கேட்ட உடனே ஷாக் ஆகிடுச்சு. அதற்கு பிறகு கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சுந்தர் பிச்சையோட ரத்தின சுருக்கமான பதில்கள் ரொம்பவே வியப்புக்குள்ளானதாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் கூகுள் உலக அளவில் மிகச்சிறந்த நிறுவனமாக திகழுது. இந்த நிலையில் கூகுள் நிறுவனம் சைனாவில் புதிய தேடுபொறியை துவங்க போகிறதாகவும் அமெரிக்காவில் இருக்க அரசியல் கட்சிகள் கிட்ட பாரபட்சத்தோடு நடந்துகிறதாகவும் புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றம் முன் சுந்தர் பிச்சை நேரில் ஆஜராகி விளக்கமளித்தார். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முகம் மாறாமல் அனைவரையும் அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. கூகுள் நிறுவனத்தின் மேலே பல புகார்கள் வைக்கப்பட்டது. அதில் முதல் கேள்வியை அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. அமெரிக்க தேர்தலில் குடியரசுக் கட்சிக்கு எதிராக செயல்பட்டதா சுந்தர் பிச்சையின் மீது புகார்கள் எழுப்பப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்தார் சுந்தர் பிச்சை. பின்பு எந்த ஒரு சார்பு நடவடிக்கையும் கூகுள் நிறுவனத்தின் சார்பில் நாங்கள் மேற்கொள்ளலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தேர்தலில் பங்கு பெற தேவையான தேடல்களையும் நாங்கள் வழங்கினோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பின்பு அரசியல் பாரபட்சத்தோட கூகுள் நிறுவனம் இதுவரை செயல்பட்டதில்லை அப்படின்னும் சுந்தர் பிச்சை விளக்கமளிச்சிருக்காரு. தொடர்ந்து சர்வதேச அளவில் மக்களுக்கு கோடிக்கணக்கான தேவைகளை தீர்க்கும் வகையிலும் நிறுவனம் வளர தேவையான உதவிகளை நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்ப உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் புகாருக்கு தன்னோட விளக்கத்தை அளித்த சுந்தர் பிச்சை அவர்கள் 2ஆம் கேள்விக்கு ரெடியானார். 2ஆம் கேள்வியும் அமெரிக்க நாடாளுமன்றத்து சார்பில் கேட்கப்பட்டது. ஆங்கிலத்தில் முட்டாள் என்று தட்டச்சு செய்தால், அதாவது டைப் செய்தால் அமெரிக்க பிரதமர் ட்ரம்பின் பெயர் வருவதற்கு என்ன காரணம் என்று ஒரு எம்பியால் கேட்கப்பட்டது. இந்த கேள்விகளுக்கும் சுந்தர் பிச்சை அவர்கள் அசராம பதிலளிச்சாரு. அந்த பதிலை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆனாங்க. அதாவது கூகுள் நிறுவனம் இதை வேணுமெனே செஞ்சது கிடையாது. ஆனால் மக்கள் எதை தேடுறாங்களோ, எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக அதோட மேட்ச் பண்ணி வைக்கிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காகவே சில சாஃப்ட்வேர் மூலமாக முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரம்போட சேர்த்து அவங்க அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறதாகவும், அதனால் கூகுள் நிறுவனம் தன்னோட ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் மூலமாக அது முன்னாடி வரதாகவும் சொல்லியிருந்தார். இந்த பதிலை கேட்ட நாடாளுமன்ற எம்பி அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. அடுத்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கும் சுந்தர் பிச்சை அசராம தயாரானார். 3வது கேள்வி, கடந்த 2010ஆம் ஆண்டு சைனா சந்தையை விட்டு வெளியேறிய கூகுள் நிறுவனம் தற்போது அந்த நாட்டின் அரசின் கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அங்கு செயல்பட உள்ளதாக வெளிவரும் தகவல்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சுந்தர் பிச்சைகிட்ட கேட்டிருக்காங்க. சுந்தர் பிச்சை அவர்களும் அதற்கு பதிலளித்தார். அப்படி எந்த ஒரு திட்டமும் இப்போதைக்கு கிடையாது. சைனாவுக்கு தனியாக ஒரு கூகுள் உருவாக்க எந்த ஒரு ஐடியாவும் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீனாவில் கூகுளை பயன்படுத்திட்டு இருக்கும்போது சீன அரசு அதிகமான கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும், அந்த கட்டுப்பாடுகளுக்கு அமெரிக்கா மட்டும் இல்லாமல் கூகுள் எம்ப்ளாயிஸும் எதிர்ப்பு தெரிவித்ததுனாலையும் 2010ஆம் ஆண்டு கூகுள் சைனாவிலிருந்து வெளியேறியது அப்படின்னு சுந்தர் பிச்சை அவர்கள் சொன்னார். அது என்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னு கேட்கும்போது அதற்கும் பதிலளித்தார் சுந்தர் பிச்சை.
சீன அரசு குறிப்பிட்ட இணையதள பக்கங்களை முடக்க சொன்னதாகவும் சில இணையதளங்களை அவங்களோட இடங்களில் அனுமதிக்காததாலும் கூகுள் நிறுவனம் சீனாவை விட்டு வெளியேறியதா சுந்தர் பிச்சை அவர்கள் சொன்னார். இந்த காரணங்கள்னால சீனாவை விட்டு வெளியேறிய கூகுள் நிறுவனம் சம்பாதிப்பதற்காக எதுவும் செய்யவில்லை அப்படிங்கிறது நல்லா தெளிவாகவே தெரிய வந்தது. அடுத்ததா ஒரு கேள்வி சுந்தர் பிச்சை கிட்ட கேட்கப்பட்டது. இன உணர்வை தூண்டும் விதமாக பரப்புரைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் போன்ற பல்வேறு விஷயங்களில் கூகுளின் நிலைப்பாடு குறித்து கடுமையான விமர்சனத்தை தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க பெண் எம்பி பர்மிளா ஜெயபால் கேட்டிருக்காங்க. அப்படி இதுவரை எந்த ஒரு பிளாக் மார்க்ஸும் கூகுள் நிறுவனத்துக்கிட்ட கிடையாது அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காரு சுந்தர் பிச்சை அவர்கள். இந்த கேள்விக்கு பதிலளித்த சுந்தர் பிச்சையை பார்த்து பெண் எம்பியான பர்மிளா ஜெயபால் தம்மை போல் புலம்பெயர்ந்த ஒருவர் மிகப்பெரிய நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நாட்டிற்கு சேவை செய்வதைக் கண்டு பெருமிதமடைவதாக கூறினார். இது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சுந்தர் பிச்சையோட அமைதியான பதிலை கண்டு எல்லாருமே வியந்தாங்க. அங்கு கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளையும் சமாளித்து அவர் அமைதியாக பதிலளித்த விதத்திலேயே அவர்தான் சிஇஓவுக்கான சரியான ஆள் என்பது மக்களுக்கு தெரிய வந்தது. சுந்தர் பிச்சையை பற்றின வரலாறுகள் இன்னுமே இருக்கு. அவர் சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தார் அப்படிங்கிற சிறு குறிப்பை நம்ம இதில் பார்க்கலாம். சுந்தர் பிச்சை இவரோட இயற்பெயர் பிச்சை சுந்தர்ராஜன். தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர். அம்மா லக்ஷ்மி, அப்பா ரகுநாத பிச்சை. சென்னையில் இருக்கிற ஜவஹர் வித்யாலயாவில் தன்னோட 10ஆம் வகுப்பை முடித்தார். பின்பு வனவாணி பள்ளியில் தன்னோட 12ஆம் வகுப்பை முடித்தார். ஐஐடி கரக்பூரில் உலோக பொறியியல் படிப்பை முடித்தார். டிரான்போரில் எம்எஸ் பட்டம் பெற்றார். வார்டன் மேலாண்மை பள்ளியில் மேலாண்மை பட்டம் பெற்றார். ஐஐடி கரக்பூரில் சுந்தர் பிச்சையோடு படித்த தனது வகுப்பு தோழி அஞ்சலியை தான் இப்போ சுந்தர் பிச்சை திருமணம் செஞ்சிருக்காரு. சுந்தர் பிச்சையின் மனைவியான அஞ்சலி பிச்சை ரசாயன பொறியாளராக இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தில் 2004 இணைந்தார். தற்போது கூகுளின் உயர்ந்த பதவியான சிஇஓ பதவியில் இருக்காரு. சுந்தர் பிச்சைக்கு பல ஹேபிட் இருக்கு. இதில் ஒன்று, அவர் பேசும்போது தன் கைகளை பயன்படுத்தி அதை எக்ஸ்பிரஷன் மூலமாக செஞ்சு காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் ஆழமான சிந்தனையின் போது வெளியே நடந்து செல்பவர் சுந்தர் பிச்சை. இதை பற்றி அவங்க ஊழியர்களும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஏதாவது ஒரு மீட்டிங்கில் சுந்தர் பிச்சை அவர்கள் நடுவில் டக்குன்னு வெளியேறிடுவார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் நடந்து வருவார். அப்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான சரியான தீர்வை கொண்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் சுந்தர் பிச்சை தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள்கிட்ட ரொம்பவே அன்பாக பழகக்கூடியவர். ஒரு தடவை தமிழகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் கூகுள் நிறுவனத்தில் பணியாற்றும் போது தன்னோட தாயை அந்த நிறுவனத்திற்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடங்களை சுற்றி காமிச்சிருக்காரு. அப்போது அந்த இடத்திற்கு வந்த சுந்தர் பிச்சை தன்னோட ஊழியரின் தாய்கிட்ட ரொம்பவே அன்பாக பேசினார். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சில புகைப்படங்களும் எடுத்துக்கிட்டாரு. கூகுள் நிறுவனத்திற்கு சென்று வந்த அந்த ஊழியரின் தாய் வெளியே வந்து அவரை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தாங்க. சுந்தர் பிச்சையின் தந்தை ஒரு ஸ்கூட்டர் வாங்க கிட்டத்தட்ட 3 வருட காலம் பணம் சேர்த்தினதா அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அந்த சுச்சுவேஷன்லையும் எங்களை மிக சிறப்பாக படிக்க வச்சாங்க அப்படின்னு அவரோட தந்தையை பெருமைப்படுத்தியிருந்தார். அவர் தந்தை மூர்த்த மின் பொறியாளர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். சிறு வயதில் தன்னோட தந்தைக்கிட்ட பொறியாளரை பற்றி சில விளக்கங்கள் கேட்டதாகவும் அதில் ஈடுபாடுகள் அதிகமாக இருந்ததால் இவர் இன்ஜினியரிங்கை தேர்ந்தெடுத்ததாகவும் இவர் சொல்லியிருந்தார். குழந்தையாக இருக்கும்போதே அவர் அசாதாரண அறிவு கொண்டவராக இருந்திருக்காரு. ஒரு தடவை அவர் முன் ஒரு ஃபோன் நம்பர் சொன்னால் அந்த நம்பரை எவ்வளோ நாள் கழித்து கேட்டாலும் ஞாபகம் வச்சிருப்பாரு அப்படின்னு அவரோட தந்தை இவரோட நினைவாற்றலை மிகப்பெரிய விஷயமா சொல்கிறாரு. சுந்தர் பிச்சை அவர்கள் தான் பயின்ற எல்லா இடங்கள்லையுமே கிரிக்கெட் டீமுக்கு இவர் தான் கேப்டனாக இருந்திருக்காரு. சுந்தர் பிச்சை அவர்கள் 2004 கூகுளில் இணையறதுக்கு முன்னாடி மெக்கன்சி அண்ட் கம்பெனியில் பொறியியல் மற்றும் தயாரிப்பு மேலாண்மையாளராக இருந்திருக்காரு. 2004 கூகுள் குரோம் தயாரிப்பு மேலாண்மையாளராக இருந்தபோது கூகுள் டிரைவில் மிக ஈடுபாடோடு இருந்தார். கூகுள் மெயில் மற்றும் கூகுள் மேப்ஸ்லையும் மேற்பார்வை இடுவார். ஆனால் தற்போதைய நிலைமையில் கூகுள் சர்ச், கூகுள் ஆட்சென்ஸ், கூகுள் மேப், கூகுள் பிளே ஸ்டோர், ஆண்ட்ராய்டு ஆகிய அனைத்துமே சுந்தர் பிச்சையோட கட்டுப்பாட்டின் கீழ் தான் உள்ளது. தற்போது உலகில் தலை சிறந்த நிறுவனமான கூகுள் நிறுவனம் ஒரு தமிழரோட கைக்குள்ளே இருக்குது. இவ்வளவு பெருமைக்கும் உரியவரான சுந்தர் பிச்சை அவர்கள் உலகளாவிய எல்லா கணக்குகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தமிழகத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும்போது அதை பற்றின முக்கிய தகவல்களை எல்லாத்தையுமே அவர் பார்ப்பார். அதற்கு ட்விட்டும் பண்ணுவார். தற்போதும் நான் தமிழன், அதுவும் மதுரைக்காரன் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்பவே பெருமிதம் அடைகிறேன் அப்படின்னு சுந்தர் பிச்சை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்க நாடாளுமன்றத்தோட கேள்விகளையே ஆட்டி படைச்சு வந்த தமிழனோட பெருமை இப்போ உலகளாவையும் பரவி இருக்கு. இத்தகு பெருமைக்குரிய சுந்தர் பிச்சை அவர்களை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இவரை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.